ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பணும், மேரேஜ், அனிவர்சரி, பர்த்டே இதுக்கெல்லாம் சர்ப்ரைஸா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னா, இருக்கவே இருக்கு நம்ம இஎம்எஸ் கிஃப்ட். கரெக்டான நேரத்துல சொன்ன டயத்துல ரொம்ப பிரமாதமா போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம முசைனில நம்ம காசு அனுப்புறது வழக்கம். அதே மாதிரி 35க்கும் அதிகமான நாடுகளுடைய கரன்சிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்றத நமக்கு ரொம்ப நல்ல ரேட்லயும் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு 3/5/2026 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பாத்தீங்கன்னா, இந்த போர் பதட்டத்துக்கு அப்புறம் குவைத் முதல் கட்டமா பாத்தீங்கன்னா, குவைத்தினுடைய நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டான குவைத் ஏர்வேஸையும் ஜசீரா ஏர்வேஸினுடைய அந்த 2 டெர்மினலையும் 4ஐயும் 5ஐயும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து தற்போதைக்கு பாத்தீங்கன்னா குவைத் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 29 டெர்மினலுக்கும் அதே மாதிரி ஜசீராவும் வந்து பல நாடுகளுக்கும் பல நாடுகளுடைய பல இடங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த ஜசீராவும் குவைத் ஏர்வேஸும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இதுல ஜசீராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா அவங்களுடைய அந்த ஆரம்பத்துல நேரடியா அந்த ஜசீரா டெர்மினல் T5 டெர்மினல்ல தான் போர்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பார்க் அண்ட் ஃபிளைன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவங்களுடைய அந்த ஆபீஸ்ல அங்கப்பதான் நேரடியா வர சொல்லியிருக்காங்க. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போர்டிங் போட்டு அங்கேருந்து பஸ் வந்து நேரடியா ஃபிளைட்ல அவங்கள அங்க இதுக்கு வந்து ஓடு பாதைக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஏத்தி கொண்டு போறாங்க. சோ இதுதான் முதல் கட்டமா பண்ணாங்க. இப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை குறிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை குவைத்துல தளர்த்தப்படுது. நார்மல் நிலைக்கு குவைத்து வருது. அதுல முதல் கட்டமா குவைத்தினுடைய அரசு துறைகள் எல்லாமே கவர்மெண்ட் செக்டார் எல்லாமே முழு நேரம் முழுவதுமாக முழு எம்ப்ளாயர்ஸ், அதாவது நேரமா முன்னாடி வந்து பகுதி நேரமா பார்ட் டைமா தான் வந்து சில குறிப்பிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி 4 மணி நேரம் அந்த மாதிரி தான் வந்து ஒர்க்கிங் டைம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் இதுக்கு முன்னாடி போர் பதட்டத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு இயல்பு நிலை இருந்துச்சோ அது வந்து நாளையில இருந்து அரசு துறைகள்ல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாசியை பொறுத்த வரைக்கும் அந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் பதாகா மதனி ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பதட்ட சூழ்நிலையில வந்து 1 மணியோட க்ளோசிங்ல இருந்துச்சு அந்த கார்டு எடுக்கிறது எல்லாமே. அது முன்னாடி எப்படி வந்து மார்னிங் டைம் 2 ஷிஃப்டா இருந்துச்சு. அதுல மார்னிங் டைம் வந்து நாட்டவர்களுக்கும் ஈவினிங் டயத்துல வெளிநாட்டவர்களுக்கும் இருந்துச்சுல, அதே மாதிரி இரவு 8 மணி வரைக்குமே நீங்க வந்து சிவில் ஐடி போய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இரவுல மதியத்துல வந்து 1ல இருந்து 2 வரைக்கும் அந்த உணவு இடைவேளைக்கு அடைச்சிருவாங்க. அடுத்து ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஹைஸ்கூல் மாணவர்கள் எல்லாம் ஹைஸ்கூல் எல்லாமே கம்ப்ளீட்டா திறக்கிறாங்க. அதுக்கு கீழே படிக்கக்கூடிய வகுப்புல எல்லாமே வந்து அந்த மாணவர்கள் எல்லாம் கண்டினியூவா ஆன்லைன் கிளாஸ் தான் போகும். ஹைஸ்கூல் மட்டும் தற்போதைக்கு திறக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நாளையில இருந்து நார்மலாவே இப்போ வந்து ஓரளவு நார்மலான டிராபிக் எல்லா இடங்களும் இருந்துகிட்டு இருக்கு. அங்கங்க ரோடு பணி நடக்கிறதுனால அந்த ஒரு சில இடங்கள்ல டிராபிக் இருந்துகிட்டு இருக்கும். நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறதுனால இன்னும் டிராபிக் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்க போகக்கூடிய வரக்கூடிய இடங்களுடைய இதுகளை நேரங்களை வந்து மாத்தி அமைச்சுக்கிறீங்க. அதே மாதிரி குறிப்பா 5th ரிங் ரோடு இருக்கு பாத்தீங்களா, 5ஆம் நம்பர் ரோடு. அந்த 5ஆம் நம்பர் ரோட பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ரா அந்த பக்கம் சலாம் அந்த சித்திக் அந்த இடங்கள்ல வந்து ஒரு புது பாலம் கட்டியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த பாலத்திலேருந்து 50ஆம் நம்பர் ரோடு வரைக்கும் உண்டான அந்த இடைப்பட்ட தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ராக் வந்து அது வந்து வேலை நடந்துகிட்டு ரோடு பணி நடந்துகிட்டு இருக்கு. அதனால அங்க இருந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சால்மியா வரைக்குமே நல்ல டிராபிக் ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த இடங்கள்ல எல்லாம் போகக்கூடிய அந்த ரோட பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வேறு ரோட மாத்தி போய்க்கிறீங்க. இல்லைன்னா அதுல போகும்போது அந்த டிராபிக் இல்லாத நேரங்களை பார்த்து நீங்க போய்க்கிறீங்க. சோ இந்த விஷயங்கள் தான் நாளையில இருந்து நார்மலா ஆக போகுது குவைத்துல. அதே மாதிரி இனி படிப்படியாக வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய குவைத்தினுடைய ஏர்போர்ட் டெர்மினல் நம்பர் 1, அதாவது மற்ற ஏர்வேஸ் இந்த குவைத்தினுடைய நேஷனல் கேரியர் அல்லாத குவைத் ஏர்வேஸ் ஜசீரா அல்லாத மற்ற ஃபிளைட் மத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஃபிளைட் எல்லாம் வந்து இறங்கக்கூடிய டெர்மினல் 1 சீக்கிரமே ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இருப்போம். எல்லாமே இயல்பு நிலைக்கு வரும். அதெல்லாம் வந்தாதான் நமக்கு வந்து அந்த ஃபிளைட் நம்ம போகக்கூடிய ஃபிளைட் சார்ஜஸ்மே டிக்கெட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து அதனால ரொம்ப எமர்ஜென்சில போறவங்க போய்க்கிறீங்க. நார்மலா வெக்கேஷன் போக நினைக்கிறவங்க தற்போதைக்கு வெக்கேஷனை வந்து பிளானை மாத்தி அமைக்கிறது தான் நல்லதா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.